ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து வந்து ஒரு ஞான புரிதலை வந்து அத்வைத கான்செப்டில் வந்து அத்வைதம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இறைவன் வேற, இந்த பிரபஞ்சம் வேற அப்படின்றது தனித்தனியாக இல்லை. அது பிரபஞ்சமும் இறைவனும் தனித்தனியாக இருக்குன்னு சொல்கிறது வந்து துவைதம்னு சொல்லுவாங்க, இருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அத்வைதம் அப்படின்றது எல்லாமே இருப்பது எல்லாமே ஒரே ஒரு மூலம்தான், அதுலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்து அந்த மூலத்தோட பிரதிபலிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி நான் தெளிவாக வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். அதுலேருந்து நம்ம வாழ்க்கை புரிதலை எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்றத ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நம்ம அதே தொடர்ச்சியில் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த மூலத்தை வந்து நம்மளாட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு தியரி மாதிரி வந்து நம்மளாட்டி வந்து டைரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம ஒரு ஒரு அளவுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம சொந்த அனுபவத்தை வச்சு நம்ம தியானத்தில் முன்னேறி, இல்லை நம்ம புரிதலில் முன்னேறி அதுவாக அது வெளிப்படுத்தும் போது தான் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும். பட் வந்து அதை வந்து விளக்கி ஒரு வார்த்தையால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அந்த மூலத்தை வந்து நமக்கு நம்புறதுக்கான சோர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. எப்படி வந்து திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது அப்படின்றத எப்படி நம்புறது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும். அதை வந்து நான் இன்னொரு புரிதல், அதாவது இந்த 3 நம்பர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 369 அப்படின்ற 3 நம்பரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நம்பரை வந்து இந்த நம்பர் அடிப்படையில் அந்த மூலத்தை எப்படி வந்து நான் வந்து விளக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் என்னோடது. பொதுவாக இந்த 3 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அப்படி வந்து ஈர்க்கறதுக்காக வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அறிவியல்லையும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இந்த நம்பரை பற்றி போயிட்டு இருக்கு. ஃபிசிக்ஸ்லேயும் இந்த நம்பர் வந்து நிறைய கான்செப்ட் வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்குது. அதை விட என்ன சிறப்பான ஒன்று என்னென்னா, பயாலஜிக்கலாக இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு உயிரை உருவாக்குறது, அந்த உயிரோட ஆற்றலை கட்டுப்படுத்துறது, எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நாம் அதை வந்து இப்போ வந்து இங்கே நான் இந்த நம்பர் எடுத்திருக்கிறதுக்கான நோக்கம் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். அது என்ன அப்படின்னா, இந்த அத்வைதம் நம்ம சொன்ன, அதாவது மூலம் இருக்குது, அந்த மூலத்திலேருந்து வந்து தோன்றக்கூடிய பிரதிபலிப்பு தான் வந்து இந்த இருப்புத்தன்மை, அதாவது இந்த பிரபஞ்சமாக இருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்சம் முழுதும் அந்த மூலத்தன்மை மட்டும்தான் இருக்குது அப்படின்ற கான்செப்டை நான் அது மூலியமாக விளக்குறேன் உங்களுக்கு. இதை ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா புரியுது. ஒன்றும் பெரிய கால்குலேஷன்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு வாய்ப்பாடு மாதிரி தான் இது. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும். நான் அதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த 369ன்ற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப காலமாகவே பயன்பாட்டில் இருக்குது. நம்ம தமிழ் மரபுலலாம் ரொம்ப காலமாகவே பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2020 டைமில் இது நடந்து இவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட கம்பெனியில் வந்து அவர் கண்டுபிடிப்புகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய மேஜர் கண்டுபிடிப்புகள் எல்லாமே இவர் கண்டுபிடிச்சது தான். அதுலேயும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஏசி கரண்ட்டை வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சது இவர் தான். இன்றைக்கி நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஒயர் இல்லாமல் கொண்டுட்டு வர பேட்டரி மூலயமா, மற்ற டெஸ்லா காயில்கள் வந்து யூஸ் பண்ணி, டெஸ்லா காயில், அதுக்கு பேரே வந்து டெஸ்லா காயில் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இவர் கண்டுபிடிச்சது. இன்னும் வந்து வரலாற்றையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். பட் வந்து அதுக்குள்ளே வந்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டுட்டார். இவர் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருப்பார் அப்படின்னு, என்ன அப்படின்னா, இந்த கோட்ஸ் வந்து இவரோட கோட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. இஃப் யூ ஒன்லி நியூ த மேக்னிஃபிஷியன்ஸ் ஆஃப் த 3, 6 and 9 தென் யூ வுட் ஹாவ் த கீ டு த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னென்னா, இந்த 3 நம்பரோட ரகசியங்களை வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட சாவியே வந்து உன் கையில் இருக்க மாதிரி, இந்த பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியங்களையும் நீ வந்து ஈஸியாக வந்து அவிழ்த்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார். இந்த கோட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு 2020 டைமில் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நிறையா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரே விஷயத்த காலையில் 3 வாட்டி, மதியம் 6 வாட்டி, நைட்டு 9 வாட்டி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அதே விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்த அந்த நம்பர் அடிப்படையில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக வந்து அந்த மற்ற எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு சிம்பிளான கால்குலேஷன் மூலியமாக பார்ப்போம். கால்குலேஷன் சொல்ல முடியாது, அது ஒரு பேசிக்கான இது தான். அது வந்து ரொம்ப குழப்பமாலாம் இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தோம்னா, இந்த 9 நம்பர்கள், அதாவது எண்களோட அடிப்படை நம்பர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 0 to 9 தான். இதுக்கு மேலே எண்களே கிடையாது.
இந்த எண்களை வந்து ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி இல்லை பாயிண்டில் கொண்டு போனாலும் எங்கே போனாலும் அதோட மூல எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே வந்துடும். இந்த 9 நம்பர்களுக்குள்ளே தான் வந்துடும். ஒரு ஏபிசிடி எப்படி 26 எழுத்து தான் இருக்கோ, அது போல் நம்பர்கள் வந்து இவ்வளோ தான். இந்த நம்பர்களை வந்து முடிவில்லாமல் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். ஆனால் எவ்வளோ போனாலும் அதுக்கு மூல எண்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த மூல எண்களை இதுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். மூல எண்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 4, 8, 16, 20, 24 அப்படின்னு 24 எவ்வளோ போனாலுமே அதோட மூலம் வந்து எதுனா 4. அதே போல் 3, 6, 9, 12, 15, 18 அப்படின்னு எத்தனை போனாலும் அதோட மூலம்ன்றது 3. அதை நம்ம கடைசியாக 3ஆக சுருக்கிடலாம். நம்ம அப்படியே சுருக்கிட்டே வந்தோம்னா 3ஆக சுருக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இந்த 9 நம்பர்கள் தான் அடிப்படை. இந்த 9 நம்பர்களில் இந்த 0 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 0 பற்றி நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபைடாக ஒரு 2 3 வீடியோ போட்டிருந்தேன். 0 தான் வந்து மொத்தமான ஒரு பூரணம்னு சொல்லுவாங்க. அதை சூன்யம்னு சொல்லுவாங்க, வெறுமைன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கொண்ட பூரணம்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பர்களில் வந்து கடவுளோட கான்செப்டில் கடவுளை குறிக்கிற மாதிரி. அதாவது சிவத்தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது மூலம்ன்றது இதுதான். இது வந்து எதையுமே தனித்து இது பண்ணாது. ஆனால் இதை வந்து ஒரு பொருளுக்கு பக்கத்தில் நிற்கும் போது அதோட பவரே வந்து வேறு, எத்தனை மடங்காக நிற்கும். அது இருக்கும்போது அதோட பவர் வந்து வேறு. அது தனியாக இருக்கும்போது எந்த மதிப்பு இல்லாத போல தான் இருக்கும். ஆனால் எல்லா மதிப்பையும் அதுக்குள்ளே கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 9 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 9 வந்து இந்த 0வோட ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து நான் அந்த கான்செப்டை விளக்குறேன், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு விளக்குறேன். இப்போ 0 கூட எந்த நம்பர் வந்து பெருக்குனீங்கலாம் அப்படின்னாலும் அந்த 0 தான் வந்து நிற்கும். இல்லை கூட்டினீங்க அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் தான் கொடுக்கும். 0 வந்து மறைஞ்சு நிற்கும். அந்த 9ம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த நம்பர் அது கூட கூட்டணி பெருக்கினீங்கனாலும் அதோட கூட்டுத்தொகை வந்து 9ஆக வரும். ஆனால் வந்து 9 வந்து வெளிப்படையாக நிற்காது. அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது இப்போ இந்த 369 பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளோட நோக்கம் வந்து அதோட கால்குலேஷன்ஸை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறது கிடையாது. ஒரு மூலம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது, அதாவது மூலம்ன்ற இந்த பிரபஞ்சம் வந்து அந்த மூலம்ன்ற இருப்புத்தன்மையோட பிரதிபலிப்பு தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத ஒரு விளக்குறதுக்காக தான் வந்து இதை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வழியில், அதாவது அறிவியல் வழியிலையும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கண்டுபிடிப்புகள் ஃபிசிக்ஸோட இயற்பியலையும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பயாலஜிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்குற ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து இது பண்ணும். ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அந்த பேட்டர்னில் தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லா விஷயங்களையும் அந்த விண்வெளிகள் கோள்கள்லேருந்து பெருவெடிப்பு நிகழ்ந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு உயிரை உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன்ஸ் அடிப்படையில் தான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது என்ன பேட்டர்ன்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படின்றது எதுக்காக ரொம்ப சிறப்பு அப்படின்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ அந்த 0வும் அந்த 9ம் வந்து இது பண்ணிங்கன்னா இப்போ இந்த நம்பர் ரெண்டு நம்பரை கூட்டிங்க அப்படின்னா 0 9 கூட்டிங்கன்னா 9 வரும். அடுத்து இந்த 1யும் 8யும் கூட்டினீங்க அப்படின்னா 9 வரும். அடுத்து 2யும் 7யும் கூட்டினீங்கன்னா 9 வரும். 3யும் 6யும் கூட்டினீங்கன்னா 9 வரும். 4 5யும் கூட்டினீங்கன்னா 9 வரும். இந்த நம்பர்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் கடைசியில் 9 வரும். இந்த 1 2 3 3 3 6 6 4 10 15 21 28 34 28 36 36 கூட்டினா 3 6 9 வரும். 36 இது 9 கூட்டினீங்க அப்படின்னாலும் 45 வரும். 45 4 5 9. எப்படி கூட்டிங்க அப்படின்னாலும் இந்த கூட்டுத்தொகை வந்து 9 வரும். அதே போல் இந்த 9க்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த நம்பரை கூட்டினாலும் இந்த நம்பர்கள் வந்து 3ஆக பிரியும். அதாவது ஒரு 3 6 9, இந்த 3 6ம் கூட இந்த 9 கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் இந்த 9 வந்து எந்த நம்பர் கட்டுப்பாட்டுலையும் வராது. எப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிள் கால்குலேஷன் மூலிமா சொல்கிறேன் இப்போது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து டபுளிங் தேரின்னு சொல்லுவாங்க. டபுளிங் தேரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு உயிரினத்தோட பெருக்கம் வந்து எப்படி வந்து ஒரு மரமாகட்டும், ஒரு தாவரமாகட்டும், விலங்காகட்டும், ஒரு உயிரினம் நம்ம அடிப்படை மனித கரு கூட தோன்றும் போது அந்த ஒரு செல் வந்து எப்படி வந்து பிளவுபடுது. ஒரு செல்லு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். இப்படி இந்த டபுளாக அடுத்து போயிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து மொத்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தோட பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில் பார்த்தோம், நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு ஒழுங்கமைவு இல்லாத மாதிரி தெரியும். ஒரு மரம் வந்து திடீர்னு பல கிளைகள் தோன்ற மாதிரி தெரியும். சம்மந்தமே இல்லாமல் வடிவம் எப்படி எதுவுமே ஒழுங்கற்ற விதமாக தோன்ற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா போய் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த மரமே வந்து அந்த கிளைகள் உருவாவதே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அடிப்படையில் தான் உருவாகும். அந்த கிளைகள் உருவாகிறதா இருக்கட்டும், பழத்துல இருக்க அந்த சுளைகள் உருவாகிறதா இருக்கட்டும், அந்த விதைகள் உருவாகிறதா இருக்கட்டும், ஒரு மனித கரு வந்து வயித்துல தோன்றும்போது அந்த ஒரு செல் ஆகி, ஒரு செல் 2ஆ பிளந்து 2 4 ஆகி, 4 8 ஆகி, 8 16 ஆகி, இப்படியே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான செல்கள் வந்து உருவாயிட்டே வருது. சரி, இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி வந்து இந்த 3, 6, 9 வந்து இத கட்டுப்படுத்துது அப்படின்றது புரியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து டபுளிங் தியரினா ஒண்ணும் இல்ல. ஏதாவது நம்ம 0 டூ 9 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் வந்து எழுதியிருந்தோம். இப்போ இந்த 0 டூ 9 வரைக்கும் வந்ததுன்னா நம்பர் அப்படியே எழுதிப்போம். 9க்கு மேல போச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இப்போ பாருங்க, இப்போ 1 2 4 8 16 வந்துருச்சு. 16 வந்து 9ஓட மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணி 2யும் கூட்டிட்டு 1யும் + 6யும் கூட்டினீங்கன்னா 7ன்னு வரும். ஓகேவா? அடுத்து வந்து 3 2ம் 5. அடுத்து 6ம் 4ம் 10 அப்படின்னா வந்து 1. அடுத்து வந்து 128 8 2 10 10 1 11. ஸோ 3. ஓகேவா? அடுத்து வந்து 256ன்னு வரும். 6 2 8 8 5 13. 3 வந்து 4 வரும். ஓகேவா? அடுத்து 5 1 6 6 5ம் 11. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 4 8 7 5. அடுத்து 6 4 10 1. 8 2 10 10 1 11 11 1 1 2. ஓகேவா? 2 திரும்ப 4 திரும்ப வந்து 5 1 6 6 1 8. இப்போ இப்படியே போட்டுட்டே போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு என்ன நம்பர் வரும்னா 1 2 4 8. ஸோ இந்த பேட்டர்னை வந்து டபுளிங் தேரியை வந்து நம்ம போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னாலும் எவ்வளோ போட்டுட்டு போனாலும் அடிப்படையில் நமக்கு வர நம்பர் வந்து 1 2 4 8 7 5. அடுத்து திரும்ப வந்து 1 2 4 8 7 5 அப்படியே திரும்ப 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 இந்த நம்பர்ஸே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது, 1 2 3 இல்லை, இங்கே 3 மிஸ் ஆகுது. அதே போல் 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 6 மிஸ் ஆகுது. ஓகேவா? நான் சொன்ன போல் 6 அது 9 வந்து எந்த நம்பர்லையும் வராது. பட் வந்து எல்லா நம்பரையும் அது மறைமுகமாக நின்று கட்டுப்படுத்தும். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த நம்பரில் வந்து இந்த டபுளிங் தேரியில் வந்து மெயினாக வந்து 3 இங்கே வரல, 6 இங்கே வரல. ஓகேவா? இந்த இந்த லூப்பை வந்து எது கட்டுப்படுத்தும் அப்படின்னா 3 கட்டுப்படுத்தும். இந்த 8 7 5 அப்படின்றத லூப்பை வந்து எது கட்டுப்படுத்தும் அப்படின்னா 6 கட்டுப்படுத்தும். அப்புறம் இது ரெண்டையும் எது கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து கட்டுப்படுத்தும். இந்த ரெண்டு நம்பரை கட்டுப்படுத்துறது எதுனா 9 கட்டுப்படுத்தும். 9 வந்து எந்த நம்பருமே கட்டுப்படுத்தாது. ஆனால் 9 வந்து இந்த இந்த ரெண்டு நம்பர்களை வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இதை எப்படி அந்த கட்டுப்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வட துருவம் தென் துருவம், அதாவது காந்தப்புலம், பூமி வந்து காந்தப்புலத்தோட அடிப்படையில் மின்காந்த புலத்தோட அடிப்படையில் தான் வந்து சுழல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம தெரிஞ்சிருக்கு நமக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வட துருவமும் தென் துருவமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி அடுத்து வந்து அந்த சுழல் வந்து ஒரு இடத்துல போய் இணைது பாருங்க. இந்த புலங்கள் வந்து என்னதான் வந்து ஒன்று ஒன்று விளக்குனாலும் அது முடிவில் வந்து சென்டர் பாயிண்டில் போயிட்டு இணையுது. இப்படி உருவாகிற இந்த புலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு வந்து இந்த 1 2 4 அப்படின்ற அடிப்படையிலையும் இன்னொரு சைடு வந்து 8 7 5 அப்படின்ற அடிப்படையிலையும் வந்து அது வந்து உருவாகிட்டே இருக்கும். இது மாதிரி உருவாகும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 கட்டுப்படுத்தும், இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டுப்படுத்தும். ஸோ எண்டில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து 9 வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஹோல் கான்செப்டே வந்து எல்லாமே நடக்குது. சரி, இப்போ இந்த கான்செப்ட் எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம், ஒரு இதுவாக பார்ப்போம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த 3வது வாய்ப்பாடை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த 3வது வாய்ப்பாடு பாருங்கள், 3 6 9ன்னு வருதா? அடுத்து வந்து அடுத்த ஆன்சர் 12. 12 இது பண்ணிங்கன்னா 3. அடுத்து வந்து 15 வருது. 15 வந்து கூட்டினீங்க அப்படின்னா 1 5 6. அடுத்து 18. 18 கூட்டினீங்கன்னா 1 6 1 8 9. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப 3 6 9. 3 6 9. இதில் எவ்வளோ ஆன்சர் போட்டுகிட்டே போனீங்க அப்படின்னாலும் இந்த 3 6 9 தவிர வேறு எதுவுமே வராது. இந்த 3ஓட வாய்ப்பாடு வந்து 3 6 9 9ல் தான் கட்டுப்படும். 3 6 3 6 அப்படியே மாறி 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 இதுக்குள்ளேயே தான் அவர் எவ்வளோ கூட்டுத்தொகை போட்டாலும் 3 வாய்ப்பாடை அதோட கூட்டுத்தொகை வந்து இதில் இருக்க நம்பர் வந்து 3 6 அதோட அடிப்படையில் தான் வரும். 3 6 9 அதோட அடிப்படையிலே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 6வது வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 6வது வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தேரி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 6, 6க்கு அடுத்தது வந்து 1, 2, 3, அடுத்து 9. அது 3, 6, 9ன்னு வந்தது. இது 6, 3, 9, 6, 3, 9 அப்படியே திரும்பி திரும்ப வந்துட்டு இருக்கும். 6, 3, 9. எவ்வளோ போட்டுட்டு போனீங்க அப்படின்னாலும் இந்த 6வது வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை வந்து கூட்டுத்தொகையை பெருக்குத்தொகையை வந்து 6, 3, 9, 6, 3, 9 அந்த அடிப்படையில் தான் வரும். மற்ற எந்த நம்பர்களும் வந்து இந்த இதில் வந்து வேற எந்த நம்பரும் கட்டுப்படாது. இந்த நம்பருக்கு வந்து எல்லா நம்பரும் கட்டுப்படும். ஆனால் இந்த 3 நம்பர்களை வந்து இந்த 3, 6 வந்து ஒன்லி வந்து 9க்கு தான் கட்டுப்படும். மற்ற நம்பர்கள் எல்லாமே இந்த 3யும் 6க்குள்ளேயும் கட்டுப்படும். இந்த எல்லா நம்பரும் கட்டுப்படக்கூடியது 9 கட்டுப்படும். அந்த 9 வந்து எதுலையுமே கட்டுப்படாது. அப்படின்னா கட்டுப்படாது அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மக்கிட்ட 9வது வாய்ப்பாடு இருக்குது. இப்போ அந்த 9வது வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 9 இருக்கா, 1 8 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9, 3 6 கூட்டிங்கன்னா 9, 4 5 கூட்டிங்கன்னா 9, 5 4 கூட்டிங்கன்னா 9, 6 3 கூட்டிங்கன்னா 9, 7 2 கூட்டிங்கன்னா 9, அடுத்து 8 1 கூட்டிங்கன்னா 9. இப்படி எந்த நம்பரை போட்டாலும் 9ல் வந்து வேறு எந்த நம்பருமே அதில் வந்து வரவே வராது. எவ்வளோ கூட்டுத்தொகை 9ஆல் பெருக்கினாலும் அதோட கூட்டுத்தொகை வந்து 9ஆக தான் வரும். ஆனால் அது இப்போ ஒரு நம்பரை வச்சு பெருக்கும்போது அது வந்து அந்த நம்பரை வெளிப்படுத்தாது. ஆனால் அதோட கூட்டுத்தொகையோ பெருக்குத்தொகையோ வந்து பார்த்தீங்கன்னா மூலம் வந்து 9ஆக மட்டும்தான் நிற்கும். அதனால தான் வந்து 9 வந்து எதுலையுமே கட்டுப்படாதுன்னு சொல்கிறது. அதே போல் 3வது வாய்ப்பாடை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி வந்து நமக்கு இந்த 3, 6, 9 அப்படின்றது மாறி மாறி வந்துட்டு இருந்ததோ, அதே போல் 6வது வாய்ப்பாடை போட்டோம்னா 6, 3, 9 எப்படி இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்ததோ, இந்த 9வது வாய்ப்பாடை போடும்போது எந்த நம்பரை போட்டாலுமே வந்து 9 மட்டும்தான் வரும். இந்த கூட்டுத்தொகை எங்கே வேணாலும் கூட்டி பாருங்கள், எங்கே கூட்டினாலும் பாருங்கள் 5 4 9, 4 3 7 7 2 9, 4 3 7 7 2 9, 9 9 8 17 18, 1 8 9, 4 4 8 8 1 9. எந்த நம்பரை கூட்டினீங்க அப்படின்னாலும் 9 மட்டும் தான் வரும். நீங்கள் எது வேணாலும் கூட்டி பாருங்கள், பெருக்கி பாருங்கள். அதோட மூலத்தொகையோ அந்த அந்த பெருக்கி வந்த நம்பரோட கூட்டுத்தொகையோ பார்த்தீங்கன்னா 9ல் தான் வரும். 9 வந்து எதை கொண்டு பெருக்கினாலும் அதோட நம்பர் தான் வந்து தனியாக நிற்கும். 9 வந்து வெளிப்பட்டு நிற்காது. ஆனால் அதோட மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆக தான் இருக்கும். இதுதான் இந்த 9ஓட சிறப்பியல்பு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 6 9 3வது வாய்ப்பாடு எவ்வளோ வாய்ப்பாடு எடுத்தீங்கன்னாலும் 3 6 9, அடுத்தது இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 3, அடுத்து இதை கூட்டிங்கன்னா 6, அடுத்து 1 8 கூட்டிங்கன்னா 9, அடுத்து 3, இப்படி தான் வந்துட்டு இருக்கும். அதே போல் 6வது வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6, அடுத்து 1 2 3, 1 8 9, 6 3 9, 6 3 9, இப்படியே தான் போயிட்டுருக்கும். இது ஒன்றும் பெரிய கால்குலேஷன்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கான, அது சிம்பிள் கால்குலேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது குழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி அதை வந்து கட்டுப்படுத்துது, இந்த 3 6 வந்து மற்ற நம்பர்களை எப்படி கட்டுப்படுத்துது, மற்ற நம்பர்களை 9 எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்றத புரியறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நம்ம சொல்கிற போகிற கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த டபுளிங் தேரின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதாவது ஒரு உயிர் பயாலஜிக்கல் அடிப்படையில் எப்படி வந்து இந்த இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது அது எப்படி ரிட்டனாக வந்ததுன்னா 1 2 4, இன்னொன்று வந்து 8 7 5 இப்படி வந்துகிட்டே இருந்தது. எப்படி அடுத்த நம்பரை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டாலும் டபுள் தெரியல போட்டாலும் திரும்ப வந்து 1 2 4 8 7 5, 1 2 4 8 7 5 இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த 1 2 4 வந்து 3 கட்டுப்படுத்துதுன்னு சொன்னோம், 8 7 5 வந்து 6 கட்டுப்படுத்துதுன்னு சொன்னோம், இது ரெண்டையும் வந்து 9 கட்டுப்படுத்துதுன்னு சொன்னோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டயக்ராம் தான் இது. இப்போ இந்த உயிரின அடிப்படையில் எப்படி பெருக்கம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிராயிங் மாதிரி போடுவோம். இப்போ 1லேருந்து 2 ஆகுது. இந்த 2லேருந்து 1 2 4, அடுத்து வந்து 8 7 5, ஓகேவா? இப்படி உருவாகிட்டு இருக்கு. திரும்ப வந்து 1 2 4, அடுத்து 8 7 5, இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு லூப் உருவாகிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து இதுவாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த உயிரினத்தோட அடிப்படை பெருக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேரியில் மட்டும்தான் இதுவாகிட்டுன்னு சொன்னோம். ஸோ நம்ம எவ்வளோ தான் போட்டுகிட்டே போனாலும் இந்த 1 2, அடுத்து 4 8 7 5, திரும்ப 1 2 4 இப்படி தான் ஓடிட்டுருக்கு முடிஞ்சு. இந்த 3 6 9 வந்து இது பண்ணவே இல்லை. அப்போ வந்து 3வது வாய்ப்பாடு நம்ம 6வது வாய்ப்பாடு 9 பார்க்கணும். 3வது வாய்ப்பாடு கூட 6வது வாய்ப்பாடு கூட எவ்வளோ பெருக்கினாலும் கூட்டினாலும் வந்து 3வது வாய்ப்பாடில் பெருக்குனா 3 6 9, 3 6 9 அந்த அடிப்படையில் வந்துட்டு இருந்தது. அதே 6வது வாய்ப்பாடு போட்டோம்னா 6 3 9, 6 3 9 இது அடிப்படையிலே வந்துட்டு இருந்தது.
ஸோ அதனால தான் சொன்னோம் இந்த இது வந்து எவ்வளோ டபுளிங் தேரி போட்டு போனாலும் இந்த மூணு நம்பர்ஸ் வந்து அதில் வரவே வராது. இந்த உயிரினத்தோட இதை பெருக்க அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயுமே வந்து இந்த மூணு நம்பர்ஸ் வரவே வராது. ஸோ அப்போ வந்து இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 2 4 வந்து இந்த 3 வந்து கட்டுப்படுத்துது. இந்த 7 8 5 வந்து இந்த 6 வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இந்த 3 6 இதை ரெண்டையும் இந்த 9 வந்து கட்டுப்படுத்துது. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு ஒரு பயாலஜிக்கல் ரீதியாகவும் சரி, ஒரு நம்பர்ஸோட டாமினேட்டையும் சரி, எல்லாத்தையுமே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இந்த நம்பர்ஸ் வந்து வேற எதுவுமே கட்டுப்படுத்தாது. இப்போ இந்த 3 வந்து 9 மட்டும் தான் 9ம் 6ம் வந்து கட்டுப்படுத்தும். இந்த 6 வந்து 3ம் 9ம் கட்டுப்படுத்தும். இந்த 9 வந்து 9 மட்டும் தான் கட்டுப்படுத்தும், வேற எதுவும் கட்டுப்படுத்தாது. ஆனால் இந்த 3 நம்பர்கள் வந்து மற்ற எல்லா நம்பர்களையும் கட்டுப்படுத்தும். இந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த 9 மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அப்படின்னா எல்லா நம்பர்களையும் இருக்குது, இந்த எல்லா நம்பர்களையும் 3 6 9 கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். 3 6 9 கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 6 9 வந்து எப்படி எப்படி வந்து சைக்கிள் வந்து ஒரு உயிரின உருவாக்கத்தில் எப்படி நடக்குது அப்படின்னா, இதை வந்து திரும்ப வந்து ஒரு லூப், அதாவது 0. இந்த 3 நம்பரை இழைக்கக்கூடியது எது அப்படின்னா 0. இந்த 0க்குள்ளே தான் வந்து இந்த எல்லா நம்பர்ஸும் வந்து இந்த 3 6 9க்குள்ளே கட்டுப்படுது. இந்த 3 6 9 கட்டுப்படுறது எதில் அப்படின்னா 0. இதுதான் வந்து நம்ம மூலம்னு சொல்கிறது. இப்போ திரும்ப வந்து எப்படி வந்து இதுலேருந்து உருவாகும்னா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கம் வந்து உயிரின பெருக்கம் வந்து எப்படி உருவாகும்னா, திரும்ப வந்து இப்படி ஒரு முக்கோணம் உருவாகிட்டு போகும். இதை இதில் வெளியில் வச்சு முக்கோணம் உருவாகும். திரும்ப இந்த முக்கோணத்துக்கு அப்புறம் ஒரு வட்டம் உருவாகும். ஓகேவா? திரும்ப அதுலேருந்து ஒரு உயிரின பெருக்கம் வந்து முக்கோணம் உருவாகும். இப்படி தான் வந்து ஒரு உயிரினம் வந்து பெருக்கம் வந்து இதுவாகிட்டே போகும். இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த முக்கோணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முக்கோணங்களாக உருவாகிட்டு எப்படி தான் வெளியில் விரியுதோ அது போல் உள்ளே ஒடுங்கிட்டே போகும். இது உள்ள பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வட்டம், அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், அது உள்ள ஒரு வட்டம், இப்படி முடிவில்லாமல் வந்து உள்ளேயும் போயிட்டு இருக்கும், வெளியிலையும் போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படையான கான்செப்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இது வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமான உயிரினம், ஒரு ஒரு உயிரியல் அமைப்பாக இருக்கட்டும், ஒரு வந்து விண்வெளி அமைப்பாக இருக்கட்டும், ஒரு பூவோட அமைப்பாக இருக்கட்டும், ஒரு செடியோட இதழ் அமைப்பாக இருக்கட்டும், ஒரு கை ரேகையாக இருக்கட்டும், கடல் அலையாக இருக்கட்டும், எந்த விதமான இதுவாக இருந்தாலும் பாருங்க, ஒரு மரம் உருவாகிறதா இருக்கட்டும், ஒரு இலை உருவாகிறதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 369 பேட்டர்ன் வந்து உருவாகிட்டே இருக்கும். இந்த 369 பேட்டர்ன் அடிப்படையில் டபுளிங் தேரி அடிப்படையில் தான் வந்து இந்த இந்த உயிரின பெருக்கம் வந்து பயாலஜிக்கல் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 6 9 அடிப்படையில் தான் வந்து இதுவாகிட்டே இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் இந்த 3 6 வந்து கட்டுப்படுத்துறது இந்த 9 தான் கட்டுப்படுத்துது. 9 வந்து எதுலேயும் சாராதது. அது வந்து 9 வந்து பார்த்திங்கன்னா 0வோட கண்ணாடி மாதிரி. ஓகேவா? 0வோட ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. அது எதுலேயுமே சிக்காது. ஆனால் அது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கட்டுப்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 6 9 வந்து நம்ம வந்து ஒரு இதுவாக எடுப்போம். இந்த 3 வந்து 3 6 9 இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இது வந்து கிரியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கிரியேஷன், அதாவது எனர்ஜி. இது வந்து கிரியேஷன் சொல்லலாம், அதாவது படைப்பாற்றல்னு சொல்லுவாங்க. 3 வந்து படைப்பாற்றல். இது வந்து இது வந்து நம்ம இது படைத்தல், இது காத்தல்னு சொல்லுவாங்க, காத்தல். இது வந்து மறைத்தல்னு சொல்லுவாங்க, மறைத்தல். அதாவது நம்ம தமிழ் அடிப்படையில் வந்து இது எப்படி எடுப்பாங்கன்னா, இதை வந்து சக்தியாகவும் சக்தியோட மூலமாகவும், ஓகேவா, இது வந்து வாழ்க்கை. இது வந்து எப்படின்னா மாயைன்னு சொல்லுவாங்க, மாயை இல்லை வந்து விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச தோற்றம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சிவ தத்துவத்தில் சொல்லுவாங்க, மறைத்தல்னு சொல்லுவாங்க. மறைத்தல் அழித்தல்னு சொல்லுவாங்க. அழித்தல் அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கிறது கிடையாது. இந்த உயிரினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து தோன்றி மறையக்கூடியது. எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் தோற்றம் இருக்கோ அதெல்லாம் மறையக்கூடியது எல்லாமே திரும்ப வந்து அந்த சுழலுக்குள்ளே, அந்த லூப்புக்குள்ளே திரும்ப தோண்டிகிட்டே இருக்கும். இது முடிவே இல்லாத சுழல். அதனால தான் வந்து வட்டம்ன்றது, வாழ்க்கையோட வட்டம் சொல்கிறது என்னதுன்னா திரும்ப 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 இப்போ இங்கே ஒரு இதில் 1ல் ஆரம்பிக்குதுன்னா 2 3 4 5 6 7 8 9 போயிட்டு திரும்ப வந்து 1க்கு வரும். திரும்ப 1 2 3 இந்த லூப்புக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். முடிவில்லாத லூப் இது. இது வந்து இதில் தோன்றி மறையக்கூடிய எல்லாமே வந்து ஒரு முடிவில்லாத சுழற்சியாக இதில் சுழன்றுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ஆன்மீக அடிப்படையில் வந்து சக்தியோட இதுவாக இதை குறிப்பிடுவாங்க, எனர்ஜியை வந்து குறிப்பிடுவாங்க.
இதில் இருந்தால் ஒன்று எனர்ஜி கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாயை இல்லை விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவ தத்துவம், அதாவது எல்லாத்துலேயும் மறைஞ்சு நின்று நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக அடிப்படையில். இதே வந்து சயின்ஸ் அடிப்படையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, த்ரீ இது வந்து எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. 6 வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும், 3 வந்து எனர்ஜி, 6 வந்து ஃப்ரீக்வன்சி, 9 வந்து வைப்ரேஷன். நம்ம வந்து ஒரு உயிரினை உருவாக்கும் போது எப்படி ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜியாக உருவாகும். ஓகேவா? எனர்ஜியாக உருவாகும். அடுத்து வந்து அதுலேருந்து வந்து ஃப்ரீக்வன்சி வெளியாகும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து வைப்ரேஷன் மூலியமாக வந்து எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். இப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து உண்மையில் இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உண்மையில் நமக்கு வந்து 3லேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லா பேட்டர்னுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஆட்டமையும் அணுவெல்லாம் வந்து எல்லா அணுவை வந்து நீங்கள் தொலைச்சிட்டே போய் அதை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, அணுக்குள்ளே வந்து 99% வந்து வெற்றிடமும், நடுவில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. தொடர் வைப்ரேஷன், அதாவது அளவில்லாத ஒரு ஸ்பீடில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. அதாவது இந்த 9 ஒரு அணுக்குள்ளே போய் பார்த்தாலும் இந்த நடக்கக்கூடிய விஷயம் வந்து வைப்ரேஷன் தான். இந்த பேரண்ட் அளவில் வந்து நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தாலுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கட்டுப்படும், அடுத்து இதில் கட்டுப்படும், அந்த பெருக்கம் ஃபுல்லாக இதில் கட்டுப்படும் அப்படின்னா அந்த 9ல் வந்து கட்டுப்படும். இது எல்லாமே வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த மூலம் 0க்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எங்கே போனாலுமே, இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துக்கு போனாலுமே இதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது, இதை வந்து மாற்றவே முடியாது. ஓகேவா? இது 3, 6, 9 இந்த பேட்டர்ன் ஓடிட்டே இருக்கும். திரும்ப வந்து ஒரு முக்கோணம், திரும்ப வந்து வட்டம், இப்படி வந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறதும் சரி, சுருங்கினாலும் சரி, எவ்வளோ சுருக்கிட்டே போனாலும் சரி, எவ்வளோ விரிவடைஞ்சிட்டே போனாலும் சரி, இதுக்குள்ளேயே தான் கட்டுப்படும். இன்னும் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3/9 பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், பூமி வந்து சுற்றுறது வந்து 365 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து 60 நிமிஷம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 60 நாழிகைன்னு சொல்லுவாங்க. அதை போல் நீங்கள் எந்த ஒரு 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 வட்டத்தை எடுத்துக்கிட்டு 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து தனித்தனியாக பிரித்தாலும் 90 டிகிரி 90 டிகிரியாக பிரித்தாலுமே அதோட அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா 369 வரும், 316 வரும். அதை கூட்டிங்கன்னா 9 வரும். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து 45, இது 45, இது 45 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாலுமே அதையும் வந்து கடைசியில் இது பண்ணிங்க அப்படின்னாலும் கடைசியில் 9 தான் வரும். எவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் எவ்வளோ பிரிச்சுட்டே போனாலுமே, சின்ன சின்னதாக பிரிச்சுட்டே போனாலும், எவ்வளோ பெருசாக்கிட்டே போனாலுமே கடைசியில் வரக்கூடிய கூட்டுத்தொகை 9 தான் வரும். இது மற்றபடி இதில் 3, 6 வந்தாலும் எந்த 3, 6ஐயும் கட்டுப்படுத்தக்கூடியது எதுனா 9. ஸோ வந்து இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து 9. ஆனால் 9 வந்து இப்போ எந்த நம்பர் கூட வந்து நீங்கள் கூட்டினாலும் பெருக்கினாலும் வந்து அந்த நம்பர் வந்து வெளிப்படையாக நிற்காது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பரோட மூலத்தொகையில் தான் இருக்குது, அது இருக்குமே. ஓகேவா? எந்த நம்பர் வேணாலும் கூட்டி பாருங்கள். இப்போ 9 கூட என்ன கூட்டலாம்? 9 கூட ஒரு 7 கூட்டிங்கன்னா என்ன ஆகும்? 9 7 16, 1 6 கூட்டிங்கன்னா 7. அதாவது 9 கூட எதை கூட்டினாலும் பெருக்கினாலும் இதை வந்து கண்ணாடி மாதிரி, இது வந்து எதுலேயுமே வெளிப்படாது. ஆனால் நம்ம என்னத்தை காட்டுறோமோ அதையும் நமக்கு பிரதிபலித்து காட்டும், அதையும் வந்து பிரதிபலித்து காட்டும். ஓகேவா? அதே போல் 0வும் அப்படி தான். 0வை எதை கூட்டினாலும் டைரெக்டாக 0 அந்த நம்பரை கொடுத்துரும். ஆனால் இந்த 9 வந்து அது கூட எந்த நம்பரை கூட்டினாலும் பெருக்கினாலும் அது அப்படியே மிரர் மாதிரி பிரதிபலிக்கும், கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். ஆனால் அது வந்து அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு நம்பரை பெருக்கு தொகையை கூட்டிகிட்டே போனீங்கன்னா, எந்த நம்பரை கூட்டிகிட்டே போனீங்கனாலும் 3 6ன்னு வரும், 4 5ன்னு வரும், இப்படியே வரும். ஆனால் அதை கூட்டி பார்த்தீங்க, மூலனத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா மூல நம்பர் வந்து 9 தான் வரும். அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ன்றது வந்து ஒரு பிரதிபலிப்பு மாதிரி, அந்த 0வோட பிரதிபலிப்பு மாதிரி இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இதே கான்செப்ட் தான் வந்து இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பிரபஞ்ச தோற்றம்னா மனித தோற்றமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் அடிப்படையில் தான் வந்து பிரபஞ்சம் வந்து எல்லா உயிர்களையும் உருவாக்குது. மனித உயிர்களையும் வந்து மனித கருவுமே வந்து இந்த டபுளிங் தியரி பேட்டர்னில் தான் அடிப்படையில் தான் உருவாகுது. ஸோ வந்து நமக்கு வெறும் உயிரில் பயாலஜிக்கல் மட்டும் இப்படி உருவாகுது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு மனசால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதும் சரி, அதை வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை உருவாக்குறதும் சரி, எண்ணங்களுமே சரி, பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் அடிப்படையில் தான் உருவாகுது.
எண்ணங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அடிப்படையில் உருவாகி இதனால தான் கட்டுப்படுத்தப்படுது. அதனால தான் சொல்கிறது, ஜீரோ வந்து நம்ம வாழ்க்கை என்ன தான் ஒரு வட்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியறதில்ல. ஆனால் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட உடல் செயல்களை வந்து இது கட்டுப்படுச்சு அப்படின்னா, மன செயல்களை வந்து 6 கட்டுப்படுத்துது அப்படின்னா, இது ரெண்டையும் கட்டுப்படுத்துகிற அந்த ஆன்மா வந்து இந்த 9. இந்த ஆன்மா வந்து தனித்த நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவோட பிரதிபலிப்பு தான். ஓகேவா? ஜீரோவை பிரதிபலிக்கிறது தான் 9. இதுலேயுமே வந்து தனியாக நிற்காது. நம்ம என்னத்தை காட்டினாலும் அது நமக்கு காட்டும், மறைஞ்சு நிற்கும். ஆனால் அது இருக்குது, அது இருந்துட்டு அந்த ஆற்றல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஜீரோவோட ஒரு சப்ஸ்டியூட், அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி. ஜீரோ வந்து எல்லாத்துலேயும் நேராக வந்து இறங்காது. கடவுள் வந்து எல்லாத்துலேயும் நேராக செய்ய மாட்டார். அவரோட பிரதிபலிப்பே தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நமக்கு கட்டுப்படுத்தி அதை வந்து வாழ்க்கை வந்து நடத்திட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த 9 வந்து சுப்ரீம் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் வந்து இறைவன் நம்பர்கள்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நம்பர்கள்னு வந்து இதுதான் சொல்லுவாங்க. இது மூலயமா வந்து நம்ம வந்து இந்த மூலத்தை புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து இதே கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ தான் வந்து இந்த மூலம்னு சொல்கிறது, நம்ம அறியாத மூலம், ஒரு சூன்யம்னு சொல்கிறது. இந்த ஞானிகள் அத்வைதத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த ஜீரோ, சூன்யம், வெறுமை அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதது கிடையாது. இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த பிரபஞ்சம் மொத்தமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அதே போல் இந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முக்கோணம் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு வட்டமோ சதுரமோ செவ்வகமோ எந்த ஒரு இந்த ஹெக்ஸகான், அறுகோணம், எண்கோணம் எந்த இதை போட்டிங்க அப்படின்னாலும் அதோட அதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலுமே 45 இல்லை 30 60 எப்படி கூட்டிங்கனாலும் அந்த அளவுகளை வந்து கூட்டிகிட்டே போனீங்கன்னா 4 அளவுகளையும் கூட்டிகிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 தான் வரும். எந்த இது வேணாலும் எடுத்து போடுங்க. மேக்ஸில் போய்ட்டு வேணால் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். எந்த விதமான வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், எண்கோணம், அறுகோணம் எந்த விதமான அளவுகளை வட்டத்துக்குள்ளே போட்டாலுமே அந்த வட்டம் வந்து தொடுற இடங்களோட டிகிரியை வந்து இது பண்ணும்போது கடைசியாக வந்து போடும்போது அது வந்து 9 தான் முடியும். ஓகேவா? இது மூலம் தான் வந்து இந்த வந்து நம்ம வந்து மூலத்தை வந்து புரிஞ்சிக்கலாம். மூலம் வந்து எப்போதுமே எப்படி இருக்குன்னா, மூலம் வந்து எதையுமே தொடாதான் இருக்குது, பார்க்குறதுக்கு வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் கொண்டு இருக்குது. இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் வந்து இதுதான் வழி நடத்திட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் மொத்த பிரபஞ்சமும் இருக்குது. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இந்த 369 வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இது மூலிமா இப்போ இந்த மூலம்ன்றது 0, இந்த மூலம்ன்றது ஒரு 0, அதுக்குள்ளே இருக்கிறத வந்து இது கட்டுப்படுத்துறது வந்து இந்த 369, இந்த 9 கட்டுப்படுத்துது. சரி, இதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, இது மூலிமா நம்ம வந்து வாழ்க்கையை எப்படி வந்து ஒரு அத்தியாவசியமாக நமக்கு தேவையானதை நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம உடம்பு தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா 3 இதில் நடக்குது. ஒன்று உடல், இன்னொன்று மனசு, இன்னொன்று ஆன்மா. ஓகேவா? இந்த 3 தத்துவத்தை வழியாக நம்ம உடம்பு வந்து நம்ம வாழ்க்கை வந்து நடைபெறுது. இப்போ வந்து நாம் வந்து ஒரு ஆன்மாவோட உடலோட இதில் வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், உடலோட தத்துவத்தை அடிப்படையில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலோட தான் நம்ம தொடர்புபடுத்திப்போம். உடல்ன்றது இந்த 3ஆக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த 3 கூட தொடர்புபடுத்திப்போம், வாழ்க்கையை வந்து தொடர்புபடுத்திப்போம். இந்த எனர்ஜி தான் எல்லாமே. நம்ம வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நம்மளாட்டி எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்த உடம்பு தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்குன்னு தனியாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு இந்த உடம்போடு தொடர்புபடுத்திட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் வர எல்லா இன்பத் துன்பங்களும் நோய்களும் வந்து நம்மளை வந்து டைரெக்டாக தாக்கும். நம்ம எல்லாத்தோட ஆதிக்கத்துக்கும் டைரெக்டாக வந்து ஆதிக்கத்தை வந்து உட்படுவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கை வந்து இந்த உடம்புக்கு இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே தெரியாமல் இது என்னதான் தனியாக ஒரு கட்டுப்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதை வந்து எது கட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா இந்த 6, 9 கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதாவது உடம்பு வந்து மனசும் ஆன்மாவும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதை வந்து எது கட்டுப்படுத்திட்டு இருக்குன்னா அந்த மூலமான இறையாற்றலை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்மளோட இது வந்து சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னா, எதை வந்து நம்ம உணர்வு தளமாக கொண்டிருக்கோம், அதாவது நம்ம உடலை வந்து நம்ம உணர்வு தளமாக கொண்டு நம்ம செயல்படுறோமா, இல்லை மனசை வந்து நான் சொல்லி நம்ம செயல்படுறோமா, இல்லை இந்த ஆன்மாவை நான் சொல்லி செயல்படுறோமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 9 அப்படின்றது ஆன்மான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 9ன்றது ஆன்மா, 6ன்றது மனசு, எண்ணம், மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3ன்றது உடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு சிம்பிளான கான்செப்ட் வந்து புத்தர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஆன்மா அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து இந்த உடம்பு, மனசு, இந்த உடம்புக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து இப்போ வந்து உடம்புக்கு வந்து எனக்கு ஒரு நோய் வருது, இல்லை எனக்கு ஒரு அடிப்படுது அப்படின்னா, நான் வந்து இந்த உடம்பு இல்லை அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியும்.
நான் வந்து இந்த உடல் கூட தொடர்புபடுத்திக்க மாட்டேன். ஸோ வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், என் வாழ்க்கை மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஓகே, இந்த உடம்புக்கு இந்த கர்ம விதிப்படியில் இந்த உடம்பு இப்படி அமைஞ்சிருக்கு. இயல்பாகவே எனக்கு ஒரு நிறமோ, ஒரு ஒரு பெற்றோரோ, ஒரு உடல் அமைப்போ எல்லாமே வந்து இயற்கையாக வந்து இந்த ஆதிக்கத்தில் இதுக்கு மேலே இருக்க ஜீரோ மூலியமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து எல்லாத்தையும் பார்த்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அது வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ வந்து அதை நான் ஏற்றுக்கிட்டு அதை அமைதியாக போயிடுவேன். இப்போ நான் அந்த உடல் அடிப்படையில் இங்கே வந்து நான் என்னோட வைப்ரேஷன் தளத்தை வந்து நான் என்னோட உணர்வு தளத்தை வந்து நான் இதில் வச்சு செயல்பட்டேன் அப்படின்னா, இதுக்கு வர துன்பம், இது யாராவது திட்டாங்க, இந்த உடம்ப வந்து யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்க, எது நடந்தாலுமே உடனே வந்து நான் ரியாக்ட் ஆவேன். உடனே வந்து நான் கஷ்டப்படுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து என்னோட மூலமாக நான் நான் அந்த 3 நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மனசை வந்து நானாக வாழ்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மனசு வந்து நானாக வாழும்போது என்ன நடக்கும்? நிறைய வந்து கேள்விகள் வரும், குழப்பங்கள் வரும். திடீர்னு வந்து மனசு வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த உடலுக்கு நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அ இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம இப்படி நல்லா இருந்தோம். இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து நாம வந்து என்ன சொல்றது? இன்னும் வந்து நம்ம வந்து மேலே போகணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியில்ல. நமக்கு வந்து எதுவுமே வந்து சரியா நடக்கல. நம்ம வந்து இன்னும் எதையோ தேடணும். இத இன்னும் நம்ம இத தாண்டி ஓடணும். அப்படின்ற மாரி என்னதான் இந்த உடலை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பா இருந்தாலுமே, இன்னுமே வந்து ஒரு சோகமும், ஒரு புரியாத கவலை, ஒரு புரியாத ஏக்கம், எதிர்பார்ப்பு இந்த இதில இருந்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னதான் வந்து இப்ப இதில அந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷனா இருந்தாலுமே, இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, எது இருக்கும்னா வைப்ரேஷன் தான் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னாலும், ஃப்ரீக்வன்சில எதுல இருக்கும்னா வைப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து என்னதான் இந்த 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 எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்கு வந்து டைரக்ட் அடுத்தது வந்து வைப்ரேஷன் அடுத்த லெவலில் இருக்க மாதிரி இருந்தாலும், ஆனால் இந்த இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும். ஒரு அணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணுக்குள்ளே உழைச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அங்கேயும் வைப்ரேஷன் தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் பேரண்டத்தில் ஆட்டத்தில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாலும், ஒரு அண்டவெளி வந்து விரிவடைகிறதுல போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் வந்து இந்த 9ஓட ஆதிக்கம், அதாவது வைப்ரேஷன் தான் இருக்குது. ஸோ வைப்ரேஷன் தான் எல்லாம் அப்படின்னு தெரியும்போது, நாம் வந்து ஏன் வந்து இதுக்கு இதுக்கு இப்போ இந்த 3 இந்த உடம்பும் மனசும் வந்து எதுக்கு கட்டுப்படுது? இந்த ஆன்மாவுக்கு தான் கட்டுப்படுது. அப்போ இந்த உண்மையான இது வந்து யாரு? ஆன்மா. இப்போ இந்த 0 வந்து நமக்கு தனியான பிரபஞ்சத்தோட இருப்புத்தன்மை மூலம்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த 0 அடையணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக 0ட்ட போக முடியாது. 0 வந்து ஒரு சூரியன் மாதிரி. அது வந்து எரிச்சிரும். எப்படின்னா, இப்போ இந்த 0 பார்த்தீங்க அப்படின்னா, 0 வந்து வெறுமையாக தான் இருக்குது. எத்தனை 0 போட்டாலும் வெறுமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு இது கொண்டு போய் பக்கத்தில் நம்பர் வச்சிங்கன்னா அதோட மடங்கு எத்தனை மடங்குன்னு பாருங்கள். எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். அதுதான் வந்து கடவுள் வந்து இது வந்து சூரியன் மாதிரி. நம்ம வந்து சூரியனை வந்து டைரெக்டாக போயிட்டு இது பண்ண முடியாது. ஆனால் வந்து என்ன பண்ணலாம், சூரியனோட ஒளியை வந்து நம்ம சேர்த்து வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை எது வேணாலும் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதே போல் இருக்கிற இந்த 9 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 9ன்றது என்னது? இந்த பெரிய பிரபஞ்சம், இந்த மூலத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு மாதிரி. நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சோர்ஸ். அதே சோர்ஸ் தான். ஆனால் அதோட மிரர் மாதிரி ஒரு சின்ன ஒளியோட சின்ன ஒளி அலைகள் மாதிரி. நம்ம டைரெக்டாக சூரியனை போயிட்டு அட்டாக் பண்ணாமல் அதோட ஒளியை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த 9. ஸோ இப்போ நம்ம ஏன் வந்து இந்த உடம்பு 3ஆன உடம்பு கூடயும் 6ஆன மனசு கூடயும் நாம் ஏன் நம்மளை தொடர்புபடுத்திக்கிட்டு நாம் ஏன் கஷ்டப்படணும்? இது ரெண்டையும் கட்டுப்படுத்துறது 9 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக அந்த ஆன்மா தளத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலுமே நம்ம ஒரு சாட்சித்தன்மையாக நின்று வேடிக்கை பார்ப்போம். ஓகே, இந்த உடம்புக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. இந்த மனசை யோசிக்கும்போது இந்த மனசு யோசிக்குது, இந்த எண்ணங்கள் தான் யோசிக்குது, இது எனக்கு நடக்கல, நான் வந்து சாட்சித்தன்மையாக அதை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இந்த 9 இந்த ஆன்மா தான் நான் அப்படின்ற இது இருக்கும்போது நமக்கு என்னென்ன அனுகூலங்கள்னா, ஒன்று வந்து நமக்கு இதுலேருந்து ஏற்படக்கூடிய நேரடி தாக்கங்கள் வந்து நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை மூலம் மட்டும்தான். வேறு எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தாது. இப்போ இந்த 9 இந்த ஆன்மாவாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நோய் வந்தாலோ, துன்பம் வந்தாலோ, மன கஷ்டம் வந்தாலோ, சாவு வந்தால் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 9ல் வந்து ஒடுங்கின பிறகு திரும்ப வந்து இந்த 9லேருந்து தான் விரிவடையும். இந்த 9 தான் ஒடுக்கமும் அதுதான், விரிவடைகிறதும் அதுதான். ஸோ இந்த அடுத்த சூழலை உருவாக்குறதும் அதுதான், இது வரைக்கும் நடந்ததை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதும் அதுதான். ஸோ எல்லாத்துக்கான மூலம் வந்து இதுவாகவே இருக்கும்போது நாம் வந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். துன்பத்தை தனியாக பிரித்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. துன்பத்தை தனியாக பிரித்து வைக்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து அங்கே உங்களுக்கு கஷ்டம்ன்றதே கிடையாது. இதுதான் வந்து ஞானிகள் சொல்கிற அந்த சாட்சித்தன்மை நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இறைவன், நான் வந்து இறைவனோட மூலம், ஒரு இறைவனோட சிறிய மூலம் நான் அப்படின்றத உணர்ந்து
அந்த அந்த தன்மையாகவே நான் மாறிடுறது. நான் வந்து உடல் இல்லை, நான் வந்து மனசு இல்லை, நான் வந்து இறைவனோட ஆன்மாவோட பிரதிபலிப்பு, வெறும் கண்ணாடி. நான் வந்து ஆன்மாவோட பிரதிபலிப்பு, நான் இறைவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இந்த நம்பர்லேயே தொடர்ந்து நம்ம வந்து சாட்சித்தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம அந்த இந்த இது வந்து என்ன சொல்லிட்டோம், இந்த ஜீரோவோட கண்ணாடின்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட ஒரிஜினல் மூலத்துக்கு ஒரு நாள் போய் சேர்ந்துரும். நம்ம இறைவனோட இந்த இறைவனோட திருவடியை போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த எல்லா சுழல்கள்லேருந்தும் நம்ம வந்து திரும்ப 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 உருவாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் முடிவாக நம்ம நம்ம இன்னும் இறைவனோட இருப்புத்தன்மையாக மாறி நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த இந்த இறுதிநிலை அடையிறதுக்காக தான் வந்து ஒரு ஒரு மதங்களும் ஒரு ஒரு ஞானிகளும் வலியுறுத்திட்டே இருக்காங்க. உண்மையான வாழ்க்கையோட அடிப்படையே எதில் இருக்குன்னா இதில் தான் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையே நம்ம வாழ்க்கையாக போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எந்த துன்பம் கொடுக்கறதுக்கோ நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கோ இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எதனாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நாம் வந்து இதுதான் நம்மளோட மூலமே. இந்த மூலத்தையே நம்ம போய் அடைஞ்சிருவோம் அப்படின்றது தான் வந்து திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது இது வந்து இது மூலியமா வந்து உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் கேளுங்க. என்னாட்டி முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மூலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு வழி எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான். ஓகேவா? சரி காய்ஸ், ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது புரியலன்னா திரும்ப சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஞானம் அப்படின்றத கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் ஆன்மா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வர நமக்கு நான் நான் தனி, இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற எண்ணமும் நமக்கு வராது. இந்த உண்மையான புரிதல் கிடச்சிருச்சுன்னா உங்களோட வாழ்க்கையோட மொத்த பார்வையுமே மாறிடும். உங்களுக்கு வர கஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர தோல்வி எல்லாத்தையுமே வந்து உங்களோட தோல்வின்னு எடுத்துக்க மாட்டீங்க. உங்களோட வர அவமானத்தை எல்லாத்தையும் எதுவுமே நீங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட அவமானமாக எடுத்துக்க மாட்டீங்க. இது எல்லாமே லூப்பில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே லூப்பில் இருக்குது. இது ஒன்றுக்குமே காரண காரியத்தெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு தொடர் சுழற்சி வந்து காரண காரியமாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பாதி தன்மை வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயங்களை வந்து நம்மளை எந்த எதுவும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு, அதோட விளைவுகளை வந்து நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துப்போம். ஏன்னா வந்து இது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டை நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு தொடர் இயக்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். இது புரியும் போது நமக்கு வந்து அதுக்கான தேவையில்லாத ஒரு மன விரக்தியோ இல்லை வந்து வருத்தமோ துன்பமோ எதுவுமே இருக்காது. இன்பம் வந்தாலும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு நன்றியோடு போவோம், துன்பம் வந்தாலும் சந்தோஷமாக அனுபவிச்சு நன்றியோடு போவோம். ஆனால் முடிவில் வந்து எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது முடிவில்லாத சுழற்சி. இன்பம் துன்பம்ன்றது மாறி மாறி வந்துகிட்டே இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போது நம்ம தேவையில்லாமல் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. எல்லாமே அதன் போக்கில் இலகுவாக செல்லும். இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுது. நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.